ரொம்ப சிம்பிளான புதினா சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முழு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து பொன்னிறமாக மாறணும். மாறினதுக்கப்புறமா இதில் 1 கை புதினா மல்லியை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு 1 கை அளவு தேங்காய், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை நான் மாற்றிக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை துவையலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தண்ணி ஊற்றி தாளித்து சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.